Hi friends, இது வரைக்கும் மணிகண்டன் CMA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு CMA இன்டர்மீடியட் எக்ஸாம் சரி CMA ஃபைனல் எக்ஸாம் சரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆன்லைன் MCQ பேட்டர்னுங்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வேற. எக்ஸாம் எப்படி இருக்கும் எப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தோம். ஸோ நல்லபடியாக இப்போ கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. எக்ஸாம் நல்லபடியாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நான் நல்லா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் நல்லா பண்ணிப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து நான் சாரி மட்டும் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிங்க போல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணோடனே மணிகண்டன் CMA வந்து ஏன் வீடியோ போடல 1 week அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கேட்டிருந்தாங்க. அவங்களை வீடியோ போட சொல்லுங்க. ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம் முடிஞ்சில, அவங்களோட ஒப்பீனியன் சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் போடணும் ஆக்சுவலாக நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா நான் ஹோம் பேஸ் வந்து செலக்ட் பண்ணல, ஏன்னா இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் சென்டர் பேஸ் தான் போட்டேன். என்னோட ஹோம்ல இருந்து சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அது மார்னிங் எழுந்துச்சு நாங்கள் ரீச் ஆகிறக்கு 8:30 ஆயிரும். 8:30 அதுக்கப்புறம் 9:30 உள்ள சென்டருக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் அது முடிச்சுட்டு இங்கே திருப்பி வரக்கு 5 o'clock. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு 3 hours படிச்சுட்டு. ஸோ அந்த ரீசனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ போட முடியல. ஐம் ரியலி சாரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மட்டும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 குரூப் நீங்கள் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. வேற ஜாப் அது உங்களோட விருப்பம், ஜாப் பண்ணால் போங்க. என்ன அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரிலாக்ஸேஷன், ஏன்னா கிட்டத்தட்ட 1 yearக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸாம் எழுதிருக்கோம். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றி இது பண்ணாமல் எக்ஸாம் முடிஞ்சு அவ்வளோதான், முடிஞ்சவரை முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் குரூப் ஏதோ ஒரு குரூப் மட்டும் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ரிசல்ட் வரது வரட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 20 days ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து குரூப் 2 குரூப் 1 அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த குரூப் ஃபோக்கஸ் மட்டும் இருக்கணும். ப்ரீவியஸ்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் எனக்கு போயிருமோ அப்படிங்கிற ஃபியர் வந்து இருக்க வேண்டாம். இந்த குரூப்னா இந்த குரூப்ல மட்டும் பாருங்க. அந்த குரூப் பத்தி எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கலாம். ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா எக்ஸாம் முடிச்சதோட அப்படியே வச்சுக்கோங்க. நான் அடுத்த வாட்டி இந்த போத் குரூப் எழுதினவங்களுக்கு நான் அடுத்த வாட்டி எழுதினா நான் ஃபைனல் ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட இருங்க. எக்ஸாம் முடிச்சக்கப்புறம் அது வந்து இந்த புக்கை வந்து நான் எடுக்கக்கூடாது, அடுத்து நான் ஃபைனல் ஸ்டூடெண்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து இப்படி வருமா அப்படிங்கிற அதை பத்தி நீங்க எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ரிசல்ட் அது ப்ராப்ளம்ஸ் வந்து ஆன்சர் நோட் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணி இது ஆன்சர் வந்து கரெக்டா என்னங்கிறது அது செக் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு செக் பண்ண வேண்டாம். ஆக்சுவலா நான் ஒரு எக்ஸாம் கூட ஒரு ஒன்னோட கூட சரி இது ரைட்டா அது ரைட்டா சொல்லி பார்க்கல. ஏன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த எக்ஸாம் வந்து சரியா படிக்க மாட்டோம். ஸோ முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். திருப்பி வந்துட்டு நீங்க எல்லா எக்ஸாம் நிறைய பேர் நான் பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ஆன்சர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம், நம்ம தப்பு நினைப்போம், ஆனால் பார்த்தா அங்கே ரைட்டா இருக்கும். ஸோ அதனால அதை வந்து பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக தான் இருந்துச்சு. கம்பேர்ட் டு ஆஃப்லைன் வந்து கொஞ்சம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு அந்த கொஞ்சம் ஏதோ லைட்டாக ஃபியர் தெரிஞ்சு. சென்டர் பேஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டோன்னே சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே வீட்டில் உட்காந்து மொபைலில் பண்ணோம் மாடல் எக்ஸாம். அங்கே சென்டர் பேஸ்ன்னு சொன்னோன்னே லைட்டாக கொஞ்சம் ஃபியர் தெரிஞ்சு. அடுத்து எக்ஸாம் உள்ள போனோடனே கொஞ்சம் பெட்டர் ஐடியா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக வந்து கம்பேர்ட் ஆஃப்லைன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இது. என்ன அப்படின்னா ஒன் வேர்டு வந்து நார்மல் ஆஃப்லைனை பொறுத்த மட்டும் MCQ நமக்கு அந்த PDF இருக்கு இல்லையா அதில் தான் கேட்டாங்க. பட் ஆன்லைனுக்கு பொறுத்த மட்டும் வந்து கொஞ்சம் புக்கிங் நேரம் கேட்கும்போது வந்து அங்கே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் வந்து அந்த இடத்துல நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். நார்மலாக நம்ம MCQ என்ன பண்ணுவோம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு டிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. இது அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்த உடனே நாம வந்து அந்த கான்செப்ட் வைஸ் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி எழுதுனது வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ப்ராப்ளமாக இருக்கட்டும் சரி, ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு அதுக்கான இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப பெட்டராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்பேர்ட் டு ஆஃப்லைன் வந்து இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நாலேஜ் வந்து நல்லா கெயின் பண்ண முடிஞ்சு. ஏன்னா ஆஃப்லைன் வந்து MCQs வந்து நம்ம PDF மட்டும் அப்படியே பார்த்து போயிடுவோம். இதில் வந்து புக்கினரா இன்னும் நான் ஏதோ படிக்கணும் அப்படிங்கிறனால, ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் வந்து நான் MCQ மட்டும் தான் பார்த்துட்டு போனேன். அடுத்து என்னோட ஒப்பீனியன் என்னாச்சு அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நான் இன்னும் புக்கினர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கினர்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நாலேஜ் எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ஏதோ ஒரு ஒன்னோட வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நாலேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஆஃப்லைனை கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, பெட்டராக தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். எந்த ப்ராப்ளம் இல்லை. நெட்வொர்க் இஷ்யூ ஆனாலும் சரி அங்கே சென்டரில் இருக்கோம் அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலாம் எங்களுக்கு 1 hour கழிச்சு தான் லேட்டாக டிலே ஆச்சு. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு வந்துருச்சு, ஒரு சிலருக்கு வராமல் இருந்துச்சு. நாங்களாம் கொஞ்சம் அப்படியே பயந்துருந்தோம். ஒன்றுமே இல்லை, அங்கே சென்டரில் இருக்கோம் அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றும் இது பண்ணாதீங்க, உங்களுக்கு 3 hours எக்ஸாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்டர் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் எப்படி இருந்துச்சுங்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எக்ஸாம் எப்படி பண்ணீங்க,
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஹோம்ல இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ப்ரோ, சென்டர்ல இந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.